அலாவுத்தீன் அலி அஹ்மத் சாபிர் கல்யாண் ஷெரீஃப்ல அடங்கியிருந்தாங்க. கௌஸ் நாயகத்துடைய பேரருடைய பிள்ளை. பாபா ஃபரீத் யாரு? இவங்களுக்கு மாமா. ஹான்காவில் எல்லோருக்கும் உணவு பரிமாறுறது பொறுப்புல மருமகனை போடுவோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு தேர்த்திப்பார். பரிமாறுல பொறுப்பு உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம். 12 வருஷத்துக்கு பிறகு பார்க்குறாங்க, இன்னும் தேர்ந்த மாதிரியே தெரியல. சொன்னாங்க, உணவு பரிமாறுறதுக்கு தான் நீங்க சொன்னீங்க, உணவு சாப்பிட்றதுக்கு நீங்க சொல்லவே இல்லையே. நீங்க சாப்பிட்டுக்கங்கன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட நீங்க சொல்லலையே. அதனால் 12 வருடமாக இந்த ஹான்காலேருந்து ஒரு பருக்க நான் சாப்பிடல. இது அவங்க பெரிய கைஃபியத் ஆயிட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அதோட அவங்களுக்கு ஹிலாஃபத்தை கொடுத்து நீங்க டெல்லிக்கு போங்கன்னு அனுப்புனாங்க. அதுக்கு பிறகு டெல்லியிலேருந்து கல்யாண் ஷெரீஃப் நோக்கி போறாங்க. அங்கே கல்யாண் ஏற்கனவே அங்கே முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊர். அங்கே ஒரு காசிலாம் இருக்கிறார், இமாம்லாம் இருக்கிறாங்க. எந்த ஆலிமும் எந்த காலத்தில் ஏற்றுருக்கிறாங்க? 700-800 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கல, யாரும் மதிக்கல. இவங்க ஆன்மீக உபதேசங்கள் யாரும் கேட்கல. இங்கே வந்து என்ன பேசுறீங்க? நான் எங்களுக்கு தெரியாத நீங்கள் வந்து சொல்ல போறீங்க. எவ்வளவோ பொறுமையாக இருந்து உபதேசம் செஞ்சாங்க, யாரும் கேட்கல, மதிக்கல. ஒரு ஜும்மாவுடைய நேரம் பள்ளிவாசலில் போய் எல்லாத்துக்கும் முன்னாடி பள்ளியில் உட்காந்துட்டேன். ஜும்மாவில் யாரும் இல்லை, முன்னாடியே போய் பள்ளியில் உட்காந்தா ஒருத்தர் வந்தார், இது ஏன் இடம்? நோந்து உட்காரு, இது காசி உட்கார இடம், இது மந்திரி உட்கார இடம், இது அமைச்சர் உட்கார இடம், இது முதல்ல உட்கார இடம். அவங்களும் சரி வந்தாங்க. கடைசியில் பள்ளிவாசலுக்கு வெளியே கட்டி விட்டாங்க. எல்லாரும் தொழுக ஆரம்பிச்சு, பள்ளிக்கு வெளியே நிற்கிறாங்க. தொழுக ஆரம்பிச்சு எல்லாம் சஜிதாவுக்கு போனாங்க. அலாவுதீன் அஹ்மத் சாபிர் கல்யாணி வந்தசல்லாம் சர்ரஹுல் அசீஸ் பார்க்குறாங்க. பள்ளிவாசல எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க, நீ மட்டும் சும்மா நிற்கிற. அதுவும் சஜிதா செஞ்சிருச்சு. பள்ளிவாசலும் சஜிதா எல்லாம் ஊரில் எல்லாரும் அப்படியே போனாங்க காட்டுக்கு. ஜலாலியத்தோடு போனாங்க. தீனை சொல்லித்தரதுக்காக வந்திருக்கிறேன். ஒருத்தரும் மதிக்க மாட்டேங்கிறான். காட்டில் போய் ஒரு அந்த கோபத்தோட ஒரு மரத்துடைய கிளையை பிடிச்சாங்க, அப்படியே நின்றாங்க. இங்கே கல்யாண் ஷெரீஃப் பத்திக்கிட்டு எரியுது. கல்யாண் ஷெரீஃப் அந்த ஊரே எப்படி என்னாச்சு? ஊரே எரிந்தது. எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, 1 நாள் 2 நாள் இல்ல, வருஷ கணக்கா. எத்தனை வருஷம்? 12 வருஷம் எரிஞ்சிச்சான். அந்த 12 வருஷமும் இவங்க அப்படி நிக்கிறாங்க. சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, தண்ணி இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்படியே அல்லாஹ்ல பணம் ஆயிட்டு அப்படியே நின்றாங்க. ஹயாத் மட்டும் இருக்குது. பார்த்தாங்க பாபா ஃபரீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பஞ்சாப்ல அவங்களுடைய தர்பார்.